ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 94 என்ன நடந்தது அப்படின்னா, பெருசா கண்டென்ட் இல்ல, அதனால ஒரே காசிப் பாஸா தான் இருந்தது. அதுதான் எனக்கு எங்க பெரிய பிரச்சனை. நம்ம முதல் நாளே ஒன்று பேசணும். வியானா வெளில போயிட்டீங்க, எதுக்கு பிரவீன் ஒன்று சொல்லி வெளில போயாச்சு. உள்ள வந்துட்டு நான் பண்ணிடுவேன், கீச்சிடுவேன், நட்டுடுவேன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை வந்து என்ன இது பண்ண போறியா? இருக்க போறது உள்ள வந்து அததானே சொன்னாரு. பிரவீன் வந்து நார்மலா பேசினாரு, அது ஒரு கேஎஸா மாறி அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஆனிச்சு. அது நார்மலாவும் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னொருத்தனே அவ்வளவுதான். அது எந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது வன்மத்தை கக்கிறதுக்குனே வந்த மாதிரி இருக்கு. மிச்சர் சாப்பிட்ட அப்படின்னு நான் என்னோட கேள்வி என்ன, வியானா என்ன சாப்பிட்டாங்க? வியானாவுமே இவராது பரவாயில்ல, வியானா சொல்றது மிச்சர் சாப்பிட்டாருன்னே வச்சுப்போம். வியானா மிச்சர்ல கல்ல எங்க இருக்குன்னு தேடிட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. கூட விட்டுருங்க, அது ஒரு வாரம் விட்டுருங்க. அதை தாண்டி என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. சும்மா உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டாங்கப்பா, சரியா? அடுத்து வந்து கியூட்டுங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி வேற என்ன பண்ணாங்க? வேற எதுவுமே. நான் இப்ப சபரியை சொன்னதுனால அப்படி பொங்கணும் அப்படிலாம் கிடையாது. லாஜிக்கலா ஒரு விஷயம் யோசிக்கணும். வெளில போயிட்டோம்ப்பா நம்ம, ரைட்டா? வெளிலேருந்து வந்து நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் நார்மலா விளாடலாம், முடிஞ்சிருச்சு. நான் உன்னை வந்து அடி தம்சம் பண்ணி என்னுடைய இதை டிஆர்பி தேவையே இல்லையா? நாமினேட் பண்ணவங்க மேல வன்மத்தை ஏன் நாமினேட் பண்ணாலும் மக்கள் தானங்க உங்களுக்கு ஓட்டு போடாம. அடுத்து இன்னொரு விஷயம், சரி ரம்யா சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரம்யா ரொம்ப ஜென்யூனா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன வந்து நாமினேட் பண்ணது இந்த பாம்பு விஷம் அப்படிலாம் சொல்லி நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கட்டி பிடிச்சாலன்னா அப்ப எந்த சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ரா? இது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். திவ்யாக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்தோடனையும் சாண்ட்ரா கட்டி பிடிச்சு. ஆமா. சோ அதனால ரம்யா சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிரவீன் சொன்னது, பிரவீன் அவர் ஒரு ஃப்ளோலங்கிற தாண்டி இதாண்டா விஷயம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அது நார்மலாவும் மாறிடுச்சு. திவாகர் வந்ததுல இருந்து அவர் வந்து நேத்தியே ஒரு விஷயம், அவரை பத்தி சொன்னா நீ உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நீனு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்த, அதாவது இந்த செலிப்ரேஷன் வீக்ல வந்தாங்கல்ல, பிரவீன் தான் கரெக்டா இருக்காரு. ஏதாவது ஒண்ணு பேசினா கலாச்சி விட்டுறாரு. அதை தாண்டி அந்த ஏரியாவை கொஞ்சம் ஜாலியா வச்சுக்கிட்டு பிரவீன் வச்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று நடந்த அந்த டாஸ்க் விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பணத்தை எடுக்கக்கூடிய டாஸ்க், ரைட்டுங்களா? அதுல அது வந்து எப்போதும் போல ஓகே, அது அவங்களுக்குள்ள விளையாண்டாங்க. பணத்தை எவ்வளவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓவராலா 2 lakhs 3 lakhs சம்திங் எடுத்தாங்க. 3 lakhs இல்ல 2 lakhs கிட்ட எடுத்தாங்க. இல்ல 1 lakh எவ்வளவுதான் எடுத்தாங்க. அது ஆட் ஆன் ஆகி இப்போ 5,18,000 ஆயிருக்கு. 18,500 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது 3 லட்சம் இருக்கும், 2 டீமுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் ஃபைனலிஸ்ட். ஆமா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் சபரி அழகா ப்ளே பண்ணாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல சபரிக்கு ஈகோவான்னு கேட்டா அப்கோர்ஸ் அது ஈகோ ட்ரிகர் பாயிண்ட் தான். அது மிச்சர் சாப்பிட்டு மிச்சர் சாப்பிட்டு தான் 93 நாள் இருப்பாங்க. இதுல கவுண்டர் வேற வேணா கஞ்சி சாப்பிட்டோன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். மிச்சர்லாம் நான் சாப்பிடல. அததான் நான் சொல்ல வரேன். சி, அந்த இடத்துல ஈகோ ட்ரிகர் தான் அது. நீ என்ன, நீ வெளில போயிட்டு நீ எப்படி என்ன வந்து நீ சொல்ல? சுபிக்ஷா சொல்லலாம். ஏன்னா சுபிக்ஷா இப்பதான் போனாங்க, அவங்க 90 நாள் இருந்திருக்காங்க, தாராளமா சொல்லலாம். நீ முன்னாடியே கிளம்பிட்டீங்களா, டாட்டா பை பை சொல்லிட்டாங்கல்ல, அப்பா அப்படி இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா, நீங்க இருக்கும்போது தான் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு ரீகால் எல்லாம் பண்ணி பார்ப்போம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஆக்டிவிட்டில ஈடுபட்டு பெருசா ஐகானிக்காலாம் எதுவுமே இல்ல. அப்ரிஷியேட் வாங்கின ஒரே டாஸ்க் வந்து அந்த பேட் ஸ்டூடெண்டா பிஹேவ் பண்ணது. அதுவுமே விஜய் சேதுபதி தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் மத்தியில கூட என்ன இப்படி நடந்துக்குது. நான் மறுபடியும் சொல்றேங்க, ஒண்ணுமே இல்லங்க. என்னங்க இருக்கு, தோண்டி எடுத்து அந்த டப்பாக்குள்ள போட்டுற மட்டும் தான் இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? வேற ஒண்ணுமே வந்து செலிப்ரேஷன் வீக்னா மத்த சீசன்ல எல்லாம் ஜாலியா இருக்கும், இது வரலனா ஒரு ஃபயரா இருக்கும். ஆமா, ஆனா பெருசா கண்டென்ட்டே இல்ல. அண்ட் எல்லாரும் பாவம் அரோராவை குத்தணும்னு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு டிக்கெட் பின்னாலே வாங்கிட்டா. அரோரா சூப்பரா சொல்றாங்க, ஏய் யாரா நீங்க என்னன்னா சொல்லிட்டு போங்கடா, டிக்கெட் பின்னாலே வாங்கிட்டேன்டா, பிக் பாஸ் பாராட்டிட்டாரா, விஜய் சேதுபதி வந்து பாராட்டிட்டாங்கடா, நீ யாரா நீங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்சராலாம் அரோராவை சொல்லலாமா? 2 வாரத்துல வெளில போய் நீங்க பெருசாவே தெரியல. உண்மையா பெரிய மனுஷத்தனமா நடந்துட்டது வந்து யாருன்னா பிரவீன் காந்தி சார் தான். அரோராவை சொன்னாரு, சொல்லும்போது ரொம்ப டீசெண்டா முடிச்சாரு. அரோரா இந்த இது ஓகேமா, பாத்துக்க, ஆல் தி பெஸ்ட், சூப்பர், அவ்வளவுதான் உங்களோட வேலையே. அது வேற என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும். வெளில போயிட்டீங்க, நீங்க உள்ள இருந்து பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க உள்ள இருந்து கேம் விளையாண்டாலும் பிரயோஜனம் கிடையாது, ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாததான். ஓகேவா? சொல்ல உங்க மரியாதையை காப்பாத்திட்டு அழகா விளையாண்டு போயிடணும். அண்ட் விக்கல்ஸ் வந்து போய் வியானா கிட்ட வந்து கேக்குறாரு, கேட்டு ஏன் ட்ரிகர் ஆயிக்கிறாரு? அதுக்குதான் பிரவீன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு, ஏய் அதெல்லாம் நீ ஏன்டா காதுல வாங்குற,
அதை சொல்லி என்னடா ஆக போகுது, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அதுவே வெளில போயிட்டு உள்ள வந்துட்டு நான் யாரு, நான் கத்து, நான் என்னோட ஸ்டெப்பை காமிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லன்னு பிரவீன் சொன்னார்ல. ஸோ அது அவ்வளவுதான். அதனால அதை நம்ம பெருசா பொருட்படுத்தக்கூடாது போ அப்படின்னு விட்டுருந்தோம். சபரி சரியாந்திர இது வச்சாரு. என்ன மிச்சம் சாப்பிட்டு இருந்தேன்னா ஜெயிக்கவே முடியல. கரெக்ட் தான். வியானா அதுக்கு வந்து அஃபண்ட் ஆட்டாங்க. நீங்க மிச்சம் சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். பாத்தியா திவ்யா என்ன சொல்றாங்க, பிரியாணி சாப்பிட்டா நான் சொல்ல முடியும். அதான் பாத்தியா திவ்யா என்ன சொல்றாங்க. ஆமா மிச்சம் சாப்பிட்டான்னு சொன்னீங்க, ஜெயிக்க வேண்டியதானே கேம்ல, ஜெயிக்கல. இது டாஸ்க் தான். டாஸ்க்ல ஜெயிக்க வேண்டியதானே. மிச்சம் சாப்பிட்டோம்ட்டு உங்களால ஜெயிக்க முடியல. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து டீமா ஜெயிச்சாங்க. பட் வியானா வந்து 1-on-1ல சபரியை வந்து பீட் பண்ண முடியல. பிரவீன் விளையாண்டதுனால மட்டுமே அடுத்து இது வினோத் அந்த பாட்டில் ஃபிளிப்னால மட்டும் தான் உங்க பணத்தை லூஸ் பண்ணாங்க. ரம்யா ஸ்பீட் அப் கேட்ச் அப் பண்ணாங்க. ரம்யா நல்லா விளையாடுனாங்க. அதான் சொன்னா அதுக்கு பிரவீன் ஒரு லீடு எடுத்து கொடுத்தாருல, அது ஒரு பெரிய பிளஸ். சோ அதுக்கப்புறம் ரம்யா திவ்யாவுமே வந்து கரெக்டா டாக்கிள் தான் பண்ணாங்க. மேபி வினோத் ஃபர்ஸ்டே அடிச்சிருந்தாரு அப்படின்னா ஜெயிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த வியானாவெல்லாம் நீங்க தயவு செஞ்சு அனுப்பிடுங்களேன். இந்த வீக்கே வன்மமா மாத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு வன்ம குடோனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. கடைசி வாரத்துல வன்மத்தை கக்குறீங்க. அவ்வளவு வன்மம் ஏன்? தோத்துட்டீங்க, நீங்க தோத்து போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பேச போறீங்க? தொத்தாங்குலீஸ் தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? ஃபயரா வர கண்டஸ்டன்ட் பிரஜின் வரலாம். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து என்ன பேச போறாரு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து எஃப்ஜே வந்தா திவாகரை போட்டு போட்டு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரஜன் ஓகேவா, ஆதிரி வந்தாலும் வன்மம் குட்டோனா வரும். அதனால ஆதிரி வேணாம். ஆனா வியானா தான் ஒரு வன்மமா வந்து ஆதிரி வந்து கொட்டுவாங்க. ஆமா கெமி வரலாம், ஒரு ஸ்போர்ட்டிவோட ஒரு ஜாலியா இருப்பாங்க. கெமி வரலாம். வேற யாரு இருக்கா? அவ்வளவு கனி வரலாம். கனி வந்தா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி, ஏன்னா அவங்க உள்ள வேற ஒரு குட் புக்ஸ்ல இருந்தாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு குட் புக்ஸாவே வச்சிருந்தாங்க. பட் வெளில போகும்போது எப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்க வரலாம். எதிர்பார்க்கப்படுவது எஃப்ஜே அவரு தான். பிரஜன் வந்தா எப்போதும் போல சாண்ட்ராக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இது அதுன்னு சொல்லுவாங்க. வெளில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுதான் பண்ணுவாங்க. அண்ட் அவர் வந்து மத்த கண்டஸ்டன்ட் சாண்ட்ராக்கு அகைன்ஸ்டா பண்ணவங்களே பொளக்க கூட வாய்ப்பு இருக்கு. யாரு இருக்கா? இந்த 60 யாரும் இல்ல, ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டாங்க. பட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்ல சொல்றேன் நான். அவங்களுக்குள்ள பிரஜன் வந்தா ஒரு கேஆஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு என்னன்னா எஃப்ஜே ஏன் வந்தா ஒரு மாதிரி போகும் அப்படின்னா, எஃப்ஜே சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. ரெட் கார்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு இது இருக்கு. மேக்ஸிமம் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. திவாகரை போட்டு போல. திவாகர் மறுபடியும் காணாவினத்துக்கு திவாகர் இருக்காரு உள்ள வருது. அகோரி அப்படிதாங்க இருக்கு. நான் சொல்றேன், இப்ப வியானா வந்ததுனால வியானான்னு சொல்றோம். இல்ல வியானாவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்சராவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுங்களேன். பிரவீன் காந்தியுமே தெரிஞ்சிருக்காது. யார் தெரிஞ்சிருப்பா? இப்ப நம்ம சொல்றோம்ல பிரஜனு எஃப்ஜே அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரவீனுக்கு வந்து நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டோம். பிரவீன் ஒரு சூப்பரா சொன்னாரு, ஏய் நான் வெளில போய் நான் சொல்லக்கூடாதா, நான் நிறைய நல்ல பேர் சம்பாதிச்சுக்கிட்டேன்டா, அது எனக்கு ஓகே தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலாச்சாங்க தான், பட் ஆனா நான் நல்ல பேர் சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுதாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அதை வச்சுக்கிட்டு தோத்துட்டீங்களே எல்லாம் போக வேண்டியதானே, எதுக்கு பேசுறீங்க? தோத்துட்டீங்க நீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி இருந்தது, விக்கல்ஸ் பணப்பெட்டி எடுப்பாரான்னு. எடுப்பேன்னாரு. அப்புறம் நேத்து கேமரா முன்னாடி போய் நான் எடுக்க மாட்டேன், ஆனா கப்பல் எல்லாம் எனக்கு இது இல்ல. அப்ப ஏன் இருக்கீங்க? இருக்கிற 100 நாளும் இருந்துட்டு காசு வாங்கி போலாம். லாஜிக்கலா பார்த்தா காசு தான். பட் ஸ்டில் ஒரு கேம் ஸ்பிரிட்டோ எதுவுமே அதெல்லாம் இங்க இல்ல. நீ வேற ஒண்ணு ஜவனே, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நேரம் பிக் பாஸ் நல்லா இருந்திருக்கும். இந்த கேம் ஸ்பிரிட் இல்லையே, வன்ம ஸ்பிரிட்டும் ஈகோ தான் அப்படியே மிதந்து கிடக்குது. காலை வச்சாலே எங்கடா ஃபுல்லா வன்மமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதை பாக்குறதுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி, என்னது, திவாகர் போய் ப்ரோமோல எல்லாம் நான் வந்தேன்னு பீத்துனாரு. நேத்தி அதை நம்ம உன்னை வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க நீ பாக்கலையான்னு எனக்கு பிரவீன திரும்பி ஒரு சொன்னார். சினிமாவுக்கு இந்த கலைத்துறைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி அவர் பிரவீனுக்கு சொல்லியிருந்தாரு. உண்மை அதுதான். வந்துகிட்டு எங்க நேற்று திவ்யாவுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்திருக்கும் தெரியுமா? அதாவது வியானா கிட்ட திவ்யா அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு என்னமோ சொன்னீங்களே, என்னமோ சொல்லி கூப்பிட்டீங்களே, என்ன சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா வியானான்னு சொல்லி கூப்பிட்டோமா. பயப்படுது உள்ள வந்து திரும்பி பழைய வேலையை பார்த்துட்டு எதுக்கு பிக் பாஸ் இதெல்லாம் உள்ள விடுறீங்க? ஃபர்ஸ்டே சொன்னீங்களே ஒழுங்காரெல்லாம் அடிச்சு வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே பண்ணுங்க. நீங்க எதுக்கு இதை வச்சுக்கிட்டு போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு வன்மத்தெல்லாம் வன்மம். இந்த திவாகர் ரம்யாலாம் டீசெண்டா முடிச்சுட்டாங்க. மேபி இன்னைக்கு என்ன பேசுறாங்க, மேபி சாண்ட்ரா கிட்ட அந்த விஷயத்த பேசுறதா சொல்லியிருந்தாங்க. திவ்யா கிட்ட கொஞ்சம் நார்மலா இருக்கும் பேசலாம். இன்னைக்கு காலையில என்ன டாஸ்க் வச்சிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஹவுஸ் டூர் கூட்டிட்டு போகணும் இருக்கிற கண்டஸ்டன்ஸ், அண்ட் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு அந்த இடத்துல அப்படின்றத சொல்லணும். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட்டா ஹவுஸ் டூர் கூட்டிட்டு போகணும்.
சோ அங்க போய் எல்லாரும் நீங்க அத சொல்லணும்ன்றப்போ ரம்யா எல்லாரையும் பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாங்க இன்னைக்கு ப்ரோமோல. பாத்ரூம்ல அது மட்டும் தான் நடந்துச்சா? ஐ மீன் அவங்கள பத்தி பேசினது ரம்யா கூட்டிட்டு போன விஷயங்கள். சோ மத்த கண்டஸ்டன்ட் கூட்டிட்டு போய் என்ன ரிவீல் பண்ணுவாங்க தெரியல. அப்படியே சாண்ட்ராக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. சரி, சாண்ட்ரா வந்து நிறைய விஷயத்த உள்ள மறைச்சு வெளில பேசி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்ப ரம்யா சொல்றது ஒரு வே கரெக்ட் ரைட்டா? ஏன்னா அழைச்சிட்டு போக சொன்னாங்க, சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. வந்து எனக்கு ஏன் வியானா மேல இந்த அளவுக்கு ஒரு எனக்கு வன்மம் ஆகுதுன்னா, நீ பண்ணிட்டு பேசி இருக்கணும், எதுவுமே பண்ணாம நீ வந்து என்ன பண்ணீங்க நீங்க? அதான் பண்ணீங்க, வேற என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல அவங்க வந்து. ஆனா விக்ரம் நான் பேசினதே 2 பேர் தான், ஆனா அந்த 2 பேர் தான் என் முதுகுல குத்துனாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி, வெளில போயிட்டீங்க, முதுகுல குத்திட்டாங்க, வெளில போயிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? லாஜிக்கா யோசிக்கணும். வெளில போயிட்டீங்க, அவ்வளவுதான், தோத்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கு உள்ள அடங்கி கிடக்கு. திரும்பி ஏதாவது பேசி இவங்க உள்ள வர போறாங்களா, இல்ல இவங்க பேசுறதுனால விக்கல்ஸ் வந்து வெளில போக போறாரா? அப்படி பார்த்தா இவ்வளவு நாள் நம்ம கேம பாத்துட்டு இருந்தோமே, விக்கல்ஸ் வெளில போயிருக்கணுமே, ஏன் வெளில போல? இவ்வளவு கேள்விகள் அதுக்குள்ள இருக்குல்ல, ட்ரிகர் பண்றீங்களா? பண்ணிட்டு போங்க. விக்கல்ஸ் ரொம்ப சூப்பரா பண்றாரு. நீ அவ சொல்றதை நான் மாத்திக்கணும்னா அவளோட பர்ஸ்பெக்டிவ் மாத்த விரும்பவே இல்லை. அது அவளோட பர்ஸ்பெக்டிவ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. நீங்க தான் தேவையில்லாம உங்களுடைய வேர்ட்ஸை வேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ சாரி. சோ இப்ப பணப்பெட்டி யார் எடுப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வினோத் எடுத்தா இட் வில் பி a good. ஏன்னா தெரியல, ரொம்ப டைலமோல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அமித் உள்ள போனா நான் பணப்பெட்டி எடுக்க கூடாது வினோத்னு சொல்லிட்டு வருவேன்னு சொன்னாரு. எப்படி பார்த்தாலுமே 100 நாள் இருந்தா ஒரு ஆளுக்கு 20,000 அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில லட்சங்கள் வரும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு காசு வந்துடும். நீங்க பணப்பட்டி எடுத்தாலும் ஓகே, எடுக்கலனாலும் ஓகே. எடுத்துட்டு போனீங்கன்னா போனஸ் பாயிண்டோட போகலாம், எடுக்காம போனீங்கன்னா 100 நாள் சம்பளத்தோட போகலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு வேலை டைட்டில் எடுத்துட்டு போகலாம், அவ்வளவுதான். 50 லட்சம் அப்படி பார்த்தா 50 லட்சம் சூப்பர். டைட்டில் கிடைச்சா, டைட்டில் கிடைக்கல சாண்ட்ரா திவ்யா எடுக்க வாய்ப்பு இருக்கா? சாண்ட்ரா எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வினோத் எடுத்தா இது வந்து குட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பினான்சியலா நிறைய விஷயங்களை பத்தி பேசினார்ல. ஆல்மோஸ்ட் பிக் பாஸும் ஒரு 100 நாள் நம்ம ஷோக்குள்ளேயே இருந்துட்டோம், பணத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம போய்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே டைட்டில் மட்டும்தான் ஒருத்தவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஷோவே ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த வகையில பார்த்தா வினோத் எடுக்கிறது கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான். பட் தெரியல, பார்ப்போம். ஏன்னா விக்கல்ஸ் கூட அதான் யாரு அந்த அமௌண்ட், நான் சொல்றேன் அந்த அமௌண்ட் வந்து கண்ணை மறைக்கும்ல. 15-20 வந்து நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், எடுத்துட்டு போயிடுவோம்டா, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்டா அப்படின்னு போயிடுவாங்க. சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து ரிவ்யூஸ் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். சோ நீங்க வந்து டியூன் இன்டு சினிகான் அண்ட் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா.